Guys, நான் உங்க ரெடிக்ஷங்களா ஒரு நடிகரோட பேச்சுக்கு இவ்வளவு தாக்கம் இருக்குமா? இப்ப தமிழ்நாட்டுல பேச போற ஒரே பேரு இருக்குங்க, விஜய் மட்டும் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜய் சும்மா ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அரசியல் பேசுற ஒரு பெரிய பவரா மாறிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல அவர் பேசிய பிரச்சார பேச்சுக்கள் என்னென்ன சொல்லுது, அது மக்கள் மனசை எந்த தாக்கம் கிரியேட் பண்ணுது, அதுல இருக்கிற சர்ச்சைகள் என்ன, இதையெல்லாம் தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. விஜய் பேச்சுல முக்கியமா வந்த விஷயம் கல்வி, ஊழல் எதிர்ப்பு, இளைஞர் வாய்ப்பு. அவரோட பேச்சு ஸ்டைல் ரொம்ப சிம்பிளா ஆனா டைரக்டா மக்கள் மனசுக்கு ஹிட் ஆகுது. இரண்டாவது, சோசியல் மீடியால விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி ட்ரெண்ட் ஆகுது. யூத் சப்போர்ட், இளைஞர்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு. ஃபேன் பேஸ் ஓட் பேஸா, அதாவது ஃபேன்கள் ரசிகர்கள்லாம் ஓட்டுகளா மாறுமா என்ற கேள்வி மனசுக்குள்ள பலருக்கு இருக்கு. இது நெக்ஸ்ட் பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆகுமா? இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது பப்ளிசிட்டி ஸ்டாண்டு தான் என்று கிரிட்டிக்ஸ் பண்றாங்க. ஆக்டர் ஒரு லீடர் ஆக முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்டைரக்டா டைரக்டா பண்றாங்க. கருத்து கணிப்பு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, யூத்தோட ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பழைய ஓட்டு, அதாவது பழைய ஓட்டாளர்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் பழைய ஓட்டு என்ன ஆகுதுன்னு. நேச்சுரல் பீப்புள் ரெண்டா பக்கம் இருக்கனால எப்படின்னு சொல்ல முடியாது. ஃபைனலா விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு கேம் சேஞ்சர் ஆகுமா, இல்ல ஹைப் மாதிரி முடிஞ்சிருமா? அது எதிர்காலம் தான் டீ கோட் பண்ணும். உங்க கருத்து என்ன? விஜய் சிஎம் ஆக முடியுமா இல்லையா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.